ஒரு பெண் குயின் என்னை இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னை மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க பாதி பேரை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. அது என்ன கதைன்னு சொல்கிறேன், கேளுங்க. 2007 பெண் குயின்ஸை பற்றின டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ குரூப் ஆஃப் பெண் குயின்ஸ் தான் ஃபுட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. அதில் ஒரு பெண் குயின் மட்டும் ஒரு மலையை பார்த்து ஸ்டக் ஆகி நிற்குது. மற்ற பெண் குயின்ஸ்லாம் ஃபுட்டை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இந்த பெண் குயின் மட்டும் மலையை நோக்கி போக ஆரம்பிக்குது. இது வீடியோ எடுத்த அந்த டைரக்டர் என்னடா இது இப்படி ஸ்டேஞ்சா பண்ணுது அப்படின்னு நினைச்சு, ஒருவேளை பாதம் மாறி போதும் அப்படின்னு நினைச்சு அதை கூட்டிட்டு அவங்க குரூப் கிட்ட விடுறாரு. ஆனா மறுபடியும் அந்த பெண் குயின் அந்த மலையை நோக்கி போகுது. சரி, ஃபுட்டு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்க்கறாங்க. அப்பயும் அது திரும்ப அந்த மலையை நோக்கி போகுது. இதை பார்த்தா நிறைய பேர் அந்த பெண் குயினுக்கு லவ் ஃபெயிலியர், டிப்ரெஷனு, அதனாலதான் அந்த கூட்டத்தை விட்டு தனியா போகுது இப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும், இதை ஆராய்ச்சி பண்ற அந்த டாக்டர்கிட்டே கேட்டு பார்க்கும்போது அவர் என்னன்றாரு, மேபி அதுக்கு மூளை குழம்பு இருக்கலாம் அப்படின்றாரு. ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த பெண் குயின் நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணியிருக்கு என்ன மாதிரி. இதுல என்னோட புரிதல் என்னன்னா, எல்லாரும் ஒரே விஷயத்தை நோக்கி கூட்டமா போயிட்டு இருக்கும்போது நான் எனக்கு பிடிச்ச விஷயத்துக்காக தனியா போறேன். இதுல சர்வைவல் கஷ்டமா இருந்தாலும் அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்றேன்ற திருப்தியால எனக்கு இருக்கும். ஸோ நானும் முடிவு பண்ணிட்டேன் அந்த பெண் குயின் மாதிரி என்னோட கோலை நோக்கி ஓடலாம். அப்ப நீங்க